நம்ம இன்றைக்கி பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி, சிம்பிள் டிஷ் தான், ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் ஆனியன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனியன் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா, பச்சை வாசனை போய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. பெப்பர் சிக்கனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் நான் போடலை. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி, நான் ஒரே ஒரு ஆனியன் தான் போட்டிருக்கேன், ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். 1/2 kg சிக்கன், அது பெப்பர் சிக்கன் மாதிரி தான் பண்ணுறதுன்றதால நான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். நம்மளுக்கு கிரேவி எல்லாம் தேவையில்லைல்ல, அதனால. இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டுக்கலாம். கொஞ்சம் மூடி வைக்கணும், அப்படியே வேகட்டும் தக்காளி எல்லாம். கொஞ்சம் அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் சிக்கன் சேர்த்துக்கலாம் நம்ம. கொஞ்சம் இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. இந்த டைமில் உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதுலேயே கொஞ்சம் தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள். ஏன்னா நம்ம ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ணல, இதோட ஸ்பைசஸ் தான் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக அந்த சிக்கன் மட்டும் குக் ஆகிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். போதும் இதுவே. மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதில் அப்படியே குக் பண்ணலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். ஓகேவா, போதும். இதுலேயே ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து பெப்பர் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். 10 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கொஞ்சம் கிரேவியில் கொஞ்சம் அப்படியே தொக்கு மாதிரி வந்துருக்கு. இதை விட இன்னும் ட்ரை வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். எனக்கு இது போதும். இந்த ஸ்டேஜில் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டுட்டு, பெப்பர் ஏன் லாஸ்ட்டாக போடுறோன்னா அது ஒரு மாதிரி ஃபஸ்ட்டே போட்டு குக் பண்ணிட்டிங்கன்னா அது கசப்பாக இருக்கும். அதனால தான். இதே டைமில் மல்லி இலை தூக்கிக்கலாம். போட்டு பெப்பர் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கலாம். ஓகே, பெப்பர் சிக்கன் ரெடி. வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.